குயில் இசை கேட்டு சரசுக்கா ரொம்ப நேரமா நிக்கிறேன். வந்துட்டேன் இந்தாங்கண்ணே. ஆ இந்த 3 கட்டோட சேர்த்து இந்த மாசத்துக்கு மொத்தம் 24 கட்டு ஆகுது. சரி சரி, நானும் எழுதி வச்சிருக்கேன்க்கா. அதானே நானும் ஞாபகப்படுத்தினேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிக்கா, நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்ல, ஒன்னும் தப்பு இல்ல. 24 கட்டு ஆகுது. எனக்கா மொத்தமா காசு கொண்டு வந்து தந்துடுறேன். சரி, வெண்டைக்காய் பறிக்க போறேன், வேணுமா இல்ல கடைக்கு கொடுத்துறவா? எனக்கே கொடுங்கக்கா, எனக்கே கொடுங்க. சரி, ஆனா என் மகனை வேலைக்கு அனுப்பணும். சந்தை வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்குலாம் எனக்கு நேரம் இருக்காது. எத்தனை மணிக்கு பறிச்சு முடிப்பீங்கன்னு சொல்லுங்கக்கா, நான் பையனை அனுப்பி வாங்கிக்கிறேன். அப்படியா? ஒரு 8:30 மணி போல அனுப்புறீங்களா? சரிங்கக்கா, அனுப்பி வாங்கிக்கிறேன். அப்ப போயிட்டு வரட்டா? சரி. 24 கட்டு கணக்கு வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. மறக்கல 24 கட்டு, 24 கட்டு. என்ன புஷ்பா, சந்தைக்கு போயிட்டு வரியா? என்கிட்ட தானே எப்பயும் காய் வாங்குவ. புஷ்பா, புஷ்பா, என்ன காது கேட்கலையா? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. காதெல்லாம் நல்லா தான் கேட்குது. அப்புறம் நான் பாட்டுக்கு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நீ எல்லாம் என்கிட்ட பேசுவியா? நல்லா படிச்சவங்க கிட்ட, டீச்சர் வேலை பார்க்குறவங்க கிட்ட என்ன பேசுவ? புஷ்பா, என்னாச்சு உனக்கு? இன்னும் என்ன ஆகணும்? ஏன் ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த வாரம் முழுக்க நீ என்கிட்ட காய் வாங்க வரவே இல்லை. சரி, இருக்கிறத வச்சு எதுவும் ஒப்பேத்துறா போல, இல்லை பயறு சுண்டல்னு ஏதாவது ஊற போட்டு சமைக்கிறா போலன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னடா சந்தையில் போய் காய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க? அப்போ இந்த வாரம் பூரா நீ சந்தையில் தான் வாங்குற, அப்படித்தானே? ஆமாம், அதைத்தான் கேட்குறேன். என்கிட்ட தானே வாங்குவேன், ஏன் வாங்க வரல? அதான், உனக்கு சகவாசம்லாம் ரொம்ப கூடி போச்சு. எங்களையெல்லாம் நீ மதிப்பியா? அப்படி மதிக்காதவங்ககிட்ட நான் எதுக்கு காய் வாங்க வரணும்னு தான் வரலை. இங்கே பாரு, நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நீ புரிஞ்சும் புரியாத மாதிரி தானே நடிப்ப. புஷ்பா, எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசு. நம்ம என்ன இன்னைக்கு நேத்தா பழகிக்கிட்டு இருக்கோம்? நான் இங்கே வாக்கப்பட்டு வந்த அதே மாதம்தான் நீயும் இங்கே வாக்கப்பட்டு வந்த. அப்போலேருந்தே நமக்குள்ள பழக்கம் தானே. இப்போ யாரோ மாதிரி பேசுகிற. அதான், அந்த பழக்கத்தை மதித்து தான் நானும் மரியாதை கொடுத்தேன், நீ அதை கெடுத்துக்கிட்ட. அப்படி நான் என்ன பண்ணேன் புஷ்பா? உன் மகன் கல்யாண பேச்சை நான் தானே முதல்ல எடுத்தேன். என் பிறந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கட்டலான்னு நான் தானே உனக்கு ஆலோசனை சொன்னேன். ஆமாம், ஆனால் நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? அந்த புதுசாக வந்த விஜயா மகளையில் போய் பொண்ணு கேட்டிருக்க, அதுவும் யாரை விட்டு? மணியை விட்டு. அதுக்கா நீ கோச்சுக்கிட்ட? அப்புறம் கோச்சுக்கிடாமல் என்ன செய்வேன்? என்கிட்ட அந்த பொண்ணு வேண்டான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நானும் சரி, நீ இன்னைக்கு பதில் சொல்லுவேன், நாளைக்கு பதில் சொல்லுவேன், பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பலான்னு காத்துக்கிட்டு இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீ பாட்டுக்கு அங்கே பொண்ணு கேட்டு போயிட்ட. புஷ்பா, அது தப்பாகி போச்சு புஷ்பா. ஆமாம், என்ன ஏமாத்தணும்னு நினச்சா தப்பாக தான் போகும். நல்லா மூக்க உடச்சி அனுப்புனாங்களா? புஷ்பா, நான் சொன்ன பொண்ணை இந்நேரம் போய் பார்த்துருந்தா இந்த ஆவணி பறந்துருச்சு, அழகா பரிசம் போட்டு ஆவணி முடியறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு மருமகளை கொண்டாந்து இறக்கி இருந்திருப்பேன். ஆளும் பேருமா நேரம் வீடே நல்ல கலகலன்னு ஜேன்னு இருந்திருக்கும். எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டியா? இப்போ பாரு, உன் வீடு இளம் உளுந்த வீடு மாதிரி இருக்கு. நீ மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு திரியிற. எனக்குன்னா எதுவும் தெரியாதுன்னு நினச்சியோ? சரி புஷ்பா, தெரியாமல் நடந்து போச்சு. நீ எதையும் மனசில் வச்சுக்கிடாத. அதை எப்படி மனசில் வச்சுக்கிடாமல் இருக்க முடியும்? இங்கே இரு புஷ்பா, புஷ்பா, அப்படிலாம் எதுவும் நினைக்காத. என்ன, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். அது திடீர்னு கல்யாண பேச்சு பேசவும் அவங்களும் அந்த பேச்சை பேசினாங்களா, அதில் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு புரியாமல் மண்டை குழம்பி போயிட்டேன். கல்யாண பேச்சு பேசுறதுக்கு முதல்ல அவளுகளுக்கு என்ன வயசு காணுமா? அந்த பத்மாளுக்கும் வளருக்கும். நல்ல பிள்ளையா இருக்குன்னு சொன்னாங்கன்னு நம்பிதாம்மா போனேன். அது போன இடத்துல இப்படி ஆகும்னு நான் என்னத்தை கண்டேன்? அதான், ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுங்கிறது. சரி, தப்பு நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிரேன். மன்னிச்சிரு புஷ்பா. சரி விடு, வேலையை பாரு, நான் வரேன். புஷ்பா இரு. என்ன? அதான், நீ ஒரு பொண்ணு சொன்னேல, அந்த பொண்ணை கேட்போமா? இதுக்கு மேலேயுமா? அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத புஷ்பா. நீ தானே ஒத்தாசை பண்ணணும். எனக்கு உங்களையெல்லாம் விட்ட வர யார் இருக்கா சொல்லு? அந்த நினப்பு உனக்கு இருந்திருந்தா புதுசாக வந்திருக்கிறவங்க கிட்ட போய் உறவாட போவியா? தப்பு தான் புஷ்பா, அதானே மூக்கோட போட்டு நிற்கிறேன். நீயே சொல்லி காட்டிட்டே பிறகு என்ன? அந்த பொண்ணை கேட்போம். பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் இப்போ எவ்வளோ டிமாண்டாக இருக்குது. நீ உன் இஷ்டத்துக்கு நீட்டி நெளிச்சுக்கிட்டு பதில் சொன்னால் அது வரைக்கும் எங்கள் பொண்ணு காத்திருக்குமாக்கும். நேரம் பேசி முடிச்சு கல்யாணமே முடிச்சிருப்பாங்க. ஆடி மாதம் தானே புஷ்பா, அதுக்குள்ளே எப்படி பேசி முடிச்சு கல்யாணம் முடிப்பாங்க? ஏன் நீங்களும் ஆடி மாதம் தானே பொண்ணு கேட்டு போனீங்க? ஐயோ, அதான் தலை குப்புறம் விழுந்துட்டமே, விடு. அதையே சொல்லி சொல்லி மன வருத்தப்பட வைக்காத. சரி, நான் கேட்டு சொல்கிறேன், எதுவும் பேசி முடிச்சிருக்காங்களா இல்லைன்னா அப்படியே தான் இருக்காங்களான்னு. சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேர் கீதா. கீதா, நல்ல பேராக தான் இருக்கு. என்ன? ஆமாம், சுந்தர் கீதா. பேர் பொருத்தம் கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு. அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இருக்கும்போது அறியாதவங்க கிட்ட போய் விழுந்தா இப்படி தான் நடக்கும். சரி புஷ்பா, நீ சொல்கிற பொண்ணையே பார்ப்போம். நீ அந்த பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி பேசு. என்ன? பேசுகிறேன் பேசிட்டு சொல்கிறேன். சரி, சொல்கிறியா? இந்த இப்போ வீட்டுக்கு போனதும் ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு பேசுகிறேன். பேசிட்டு அப்புறமா வந்து சொல்கிறேன். என்ன? சரி சரி, போய் வேலையை பாரு போ. சரி புஷ்பா.
வாரேன், நானும் போய் சோறாக்கணும். போ போ, பார்த்து போ. கொத்தமல்லி கருவேப்பிலை ஏதாவது வேணுமா புஷ்பா? இப்போ இருக்கு, சந்தையில் காய் வாங்கும் போதே சேர்த்து தான் வாங்கினேன். அப்புறம் வேணும்னா கேட்குறேன். சரி. ஆவணி பிறந்துருச்சு, நல்ல கல்யாண முகூர்த்தம் நிறைய இருக்கிற மாதம். முடிஞ்சா இந்த மாதமே புஷ்பா சொல்கிற பொண்ணை பரிசம் போட்டுறணும். அவ்வளோதான். தம்பி, குப்பையை கொட்டியாச்சுப்பா. சரிக்கா. மெதுவா மெதுவா மெதுவாமா. குப்பை வண்டிக்காரன் போயிட்டானா? அந்த தம்பி இப்பதான் போகுது பத்மா. அந்த சின்ராசி வீட்டு வாசல்ல நினைக்கிது, போய் கொட்டு போ. சின்ராசி வீட்டு வாசல்லையா? அவனை அப்படியே கொஞ்சம் பேக் அடிச்சு வர சொல்லுங்களேன். ஏன் பத்மாளு ஒரு மாதிரியே நடந்து வர? ஏன்க்கா, எனக்கு இடுப்பு உடஞ்சே தெரியாதாக்கும்? ஆமால்ல, ஆமா ஆமா, மறந்துட்டேன். நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா உன் குப்பையும் சேர்த்து நானே கொட்டியிருப்பேன்ல. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் செஞ்சிடாதீங்க. ஏன் பத்மா, உனக்கு தான் நான் செய்ய மாட்டேன்னா என்ன? சரி கொண்டா, நான் போய் கொட்டிட்டு வரேன். நீ இங்கே நில்லு. ஒன்றும் வேண்டாம், நானே போய் கொட்டிக்கிறேன். ஏ குப்பாண்டி, கொஞ்சம் நில்லுப்பா. பத்மாக்கா, குப்பாண்டி கொஞ்சம் நிக்க சொல்லுங்க. ஏங்க, நான் தான் நடக்க முடியாம தவந்துக்கிட்டு வரேன், வண்டியை விட்டுட்டேன். உனக்கு என்ன கேடு? ஓடி வர வேண்டியதானே? பத்மாக்கா, என்ன குப்பை தொட்டி முழுக்க ஒரே பழத்தோளா கிடக்கு, நல்ல தீனியா? ஆமா, நீங்க என்னை பார்க்க வரும்போது ஆரஞ்சு ஆப்பிளுமா வாங்கி கொண்டு வந்து குமிச்சிட்டீங்கல்ல, அதான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தோலை போட்டு வச்சிருக்கேன். ஏன்க்கா, பார்க்க வந்தோம்ல. வந்தீங்கக்கா, வந்தீங்க. ஒருத்தராவது ஒரு ஆப்பிள் பழம், ஒரு ஆரஞ்சு பழம், அட ஒரு வாழைப்பழமாவது வாங்கிட்டு வந்தீங்களா? நல்ல வீசின கையை வெறும் கைமா வந்துட்டு என்னைய ஒரு வார்த்தை கூட எப்படி இருக்கான்னு கேட்கல. ஐயோ பத்துமா. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பத்துமா பத்தாதானுக்குது. ஏ பத்மாக்கா, வருத்தப்பட்டா பேசுறீங்க? வருத்தம்னா வருத்தம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை எனக்கு, தெரியுமா? ஐயா பத்மா, ஏதோ பேச்சு வாக்குல உன்னை ஒன்றும் கேட்கலையாம்மா. சும்மா நடிக்காதீங்கக்கா. பத்மாலு, நாங்க அப்படிலாம் இருப்போமாம்மா. அப்படித்தானக்கா இருந்தீங்க. ஒரு வார்த்தை என்னாச்சு ஏதாச்சு இப்ப எப்படி இருக்கேன்னு கேட்டீங்களாக்கா? பத்மாக்கா, சாரிக்கா, மன்னிச்சிருங்கக்கா. ஆமாப்பா. சரிக்கா, மன்னிச்சிருங்கக்கா. இப்ப சொல்லுங்களேன், எப்படிக்கா ஆச்சு உங்களுக்கு? ஏன்க்கா? போ, நானே சும்மா இருக்காம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனா? பத்மாக்கா, எப்படிக்கா ஆச்சு? எதுக்குக்கா பறந்து வந்து விழுந்தீங்க அப்படி? மாடு முட்டி பறந்து வந்து விழுந்தேன்னு சொன்னா எதுக்கு மாட்டு கொட்டகைக்கு போனீங்க என்ன ஏதுன்னு கேட்பா. பத்மாலு, ஏம்மா அப்படி வந்து விழுந்த? இப்ப எப்படி இருக்கு? இன்னும் உசுரோட தான் இருக்கேன். அதான் கண்ணு முன்னாடி நிக்கிறேன்ல, உசுரோட தான் இருக்கேன். பத்மாலு, போதும், நேற்று பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒன்றும் கொஞ்சம் வேண்டாம். ஒரு அரை கிலோ ஹார்லிக்ஸ் பாட்டிலாவது வாங்கிட்டு வந்தோம்னு இல்லாம இப்படி வெறுங்கையோட வந்துட்டோமேம்மா. அதைத்தானே நானும் சொல்றேன். சரி, இன்னைக்கு மகாப்பா வேலையை விட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லிட்டு வந்ததும் உன்னை பார்க்க வரேன்னு. நிஜமாக்கா? நிஜமா தாம்மா, வருத்தப்படாத. மணியக்கா, நீங்க வேற வருத்தப்படுற ஃபேஸ் கட்டா அதெல்லாம். ஏப்பா, நீ என்ன வாங்கிட்டு வர பரவாயில்லதே? நீங்க முதல்ல யாருக்கிட்ட வாங்கிட்டு வந்து விழுந்தீங்கன்னு சொல்லுங்க. மாடு முட்டி பறந்து விழுந்துட்டேன், போதுமா? பத்மா, என்ன சொல்ற? மாடு முட்டிருச்சா? பத்மாக்கா, மாடா முட்டுனது? ஆமாக்கா, மாடுதான் முட்டினது. பத்மா, மாடு முட்டுற அளவுக்கு என்ன பண்ண? ஏக்கா, வாச கழிக்கிறதுக்கு சாணி எடுக்கிறதுக்கு போனேங்க்கா. சாணி எடுக்கிறதுக்கு போறதுக்கா? முக்கியமான விஷயத்துக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க. இங்கே ஏதாவது ஒன்று சொன்னா ஆமாவா அப்படியான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு சும்மா நடிமூலா ரிசிமூலாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. சரி சொல்லுங்க, சாணி எடுக்க போய் மாடு முட்டிருச்சாக்கும்? ஆமாம் போ, அது ஒரு கிறுக்கு மாடு முட்டிருச்சு, நானும் விழுந்துட்டேன். முடிச்சு விடு அதை. எக்கா, என்னல நம்ம அன்னைக்கு அந்த மாடை விரட்டி விட்டோம்ல, அந்த மாடா முட்டினது? அட ஆமா, அட நாசமா போற மாடு. அதை ஞாபகத்துல வச்சா என்னைய பழி வாங்கிருச்சு. என்ன பத்மா சொல்ற? மணியக்கா, புஷ்பா வீட்டு பப்பாளி மரத்தை ஒரு நாள் அந்த மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கா. சரி, நம்ம ஃப்ரெண்டு வீட்டு பப்பாளி மரத்துல இருக்கிற பப்பாளி எல்லாம் மேயுதே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட அந்த மாடை நான் சூச்சூன்னு விரட்டி விட்டேங்க்கா. அதான் மனசுல வச்சுக்கிட்டு இல்ல, அந்த பாவி மாடு என்னை பழி வாங்கிருச்சு. பத்மாக்கா, மாடெல்லாம பழி வாங்கும்? பாம்பு பழி வாங்குது, யானை பழி வாங்குது, ஏன் வளரு ஒரு படத்துல ஈ கூட பழி வாங்குதே, அப்ப மாடு பழி வாங்காதா? எக்கா, நான் என் மாமியார்கிட்ட ஒரு 40 ரூபா வாங்கி வச்சிருக்கேன். அந்த காசை புஷ்பாக்கா கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். பேசாம அந்த மாடு கிட்ட கொடுத்துருவோமா? மாடுக்கு எதுக்கு 40 ரூபா வளரு? அது காசுன்னா அப்படியே காசை கொடுக்கறது இல்லக்கா, இந்த அகத்துக்கீரை கட்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தா மாடுக்கு கோபம் கொஞ்சம் குறையும்ல, அதான். நீயும் சேர்ந்து விரட்டி விட்டியா? ஆமாக்கா, அது பப்பாளியை சாப்பிட விடாம விரட்டி விட்டோம்ல, ஒருவேளை அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் பழி வாங்கிருச்சோ என்னமோ. அப்படின்னு போய் முதல் வேலையா ஒரு அகத்துக்கீரை கட்டை வாங்கி கொடுத்துரு. ஏன் அப்புறம் மாடுகிட்ட எல்லாம் நீங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்காதீங்க, சின்ராசு கிட்ட கொடுத்து மாட்டுக்கு கொடுக்க சொல்லு. சரிங்கக்கா. படுவாவி மாடு, நான் இதை யோசிக்கவே இல்லையே. மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கியிருக்கு. எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்திருக்கு போல. சரி, இவளுகெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, போய் முதல்ல குப்பையை கொட்டிட்டு வாங்க. குப்பை வண்டிக்காரனே போய் 10 நிமிஷம் ஆச்சு. நான் அடுத்த நட வரும்போது தான் கொட்டணும்க்கா.
பேசிக்கிட்டே இருந்ததுல அந்த தம்பி போயிட்டேன் போல போ. யாரும் வீட்டு வாசல்லையும் ஒரு நிமிஷம் நிக்க மாட்டாங்கக்கா. அப்படியே சல்லன்னு போய்கிட்டு தான் இருப்பான். நல்லா கையில தட்டுற வண்டியை கொடுத்தப்ப கூட நின்று நின்று கொட்டிக்கிட்டு இருந்தான். இப்ப நல்லா உட்காந்து ஓட்டுற வண்டி கொடுத்துட்டாங்களா, அதான் தொற அப்படியே பறக்குறாரு. சரி சரி, நம்ம நின்று கதை பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு அந்த தம்பி என்ன செய்யும்? வரட்டும் வரட்டும், வரும்போது கொட்டுங்க. என்னால முடியலன்னு சொல்லி இத்தனைக்கு நான் வாசல்ல தாங்க வச்சிருந்தேன். எடுத்து கொட்டிட்டு போகலாம்லக்கா. அந்த வண்டியை விட்டு இறங்கி வாரானு பாத்தீங்களா? அப்பனா எல்லாரும் அதை பழக்கப்படுத்திடுவாங்கன்னு அவன் பயப்படுறான். வரட்டும், தீபாவளி பொங்கலுக்குன்னு காசு காட்டு வரட்டும், அப்புறம்ல இருக்கு. சரி, அந்த குப்பை தொட்டியை கொஞ்சம் கீழே வை. வச்சுட்டேன். என்னக்கா? அந்த விஜயா சொன்னால அந்த ஏஜென்சிக்கு அங்க போய் பாப்போமா? போய் சரக்கு எடுத்துட்டு வந்து பாக்கெட் போட்டு கொடுப்போமா? ஏக்கா ஆமாக்கா, இது நல்ல யோசனை, நம்ம அப்படியே செய்வோம். எல்லாருக்கும் நேரம் வாய்க்குமா? வளரு, நீ 2 கிளாஸ்க்கு போகணுமே. ஏக்கா கிளாஸுக்கு 1 மணி நேரம் தானக்கா, அங்கிட்டு 1 மணி நேரம் அங்கிட்டு 1 மணி நேரம் போயிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து 1 மணி நேரம் பாக்கெட் போடுவோம்க்கா. அப்படியே பேசிக்கிட்டே போட்டால் வேலையும் நடந்த மாதிரி இருக்கும், நம்ம நல்லா உட்காந்து கதை பேசின மாதிரியும் இருக்கும், நல்ல பொழுதும் போகும், காசும் கிடைக்கும்க்கா. அதான் அப்ப இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா விஜயா. போவோமா? போலாம்க்கா. அதுக்குள்ள நானும் கொஞ்சம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவேன். இடுப்பு வழியில விட்டுருன்னு நினைக்கிறேன். இப்பவுமே கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு, மாத்திரை போடவும். பரவாயில்லாம இருக்குன்னா அப்ப தவளையா போச்சுன்னு தானே அர்த்தம். அப்புறம் என்ன என்னத்துக்கு பழம் ஹார்லிக்ஸ்? வேணும், வாங்கிட்டு வந்துருங்க. நான் வாங்கிட்டு வந்து தாரேன் பத்மா. சரிங்கக்கா. என்னே குப்பை வண்டிக்காரண்ணே. அந்த அண்ணே காலனியை விட்டே வெளியே போயிருக்கோம். குப்பை வண்டி போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு சானா. ஐயா போயிட்டாங்களா? அமர பைய பத்திராம சாயங்காலம் போல வரக்கூடாது. ஏக்கா வீடு கூட்டிக்கிட்டு இருந்தாங்கக்கா. அந்த குப்பையையும் சேர்த்து கொண்டு வந்து கொட்டுவோன்னு பார்த்தேன், அதுக்குள்ள போயிட்டாங்களாக்கும். சரி சானா, இங்க அடுத்த நட வரும்போது கொட்டு, என்ன கொண்டு போய் வாசல்ல வை போ. சரிங்கக்கா. சரி பத்மாலு, சாயங்காலம் போல ஒரு 1/2 கிலோ ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வாரேன், என்ன வருத்தப்படாத. சரிங்கக்கா. சோறு வெந்துகிட்டு இருக்கு, போய் என்னன்னு பார்க்கலன்னா குழஞ்சு போகும், போய் பாக்குறேன். ஆட்டம் காப்பாங்க. வளரு வார என்னம்மா? சரிங்கக்கா. தள்ளு சானா, கொண்டே வாசல்ல வை போ. சரிங்கக்கா. பத்மாக்கா, என்னப்ல? நேற்று உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கும் போது சரசக்கா விஜயாக்காவை பார்த்து முகம் கொடுத்து கூட பேசலை பார்த்தீங்களா? மூஞ்சி திருப்பிக்கிட்டே இருந்தாங்கக்கா. அதையெல்லாம் பார்க்குற நிலைமையிலே நான் இருந்தேன். ஆமா, என்னவா? என்னக்கா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க? அதான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமா. பத்மாக்கா, இப்போ என்ன செய்வோம்? அதை அப்படியே விட்டுறதா எப்படி? அனிதாவும் சுந்தரும் நல்ல பிள்ளைங்க, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு தான் நானும் பார்க்குறேன். ஏக்கா பத்மாக்கா, அப்படியே விட்டுறதாக்கா? அப்படியே விட்டுட்டா நான் எப்படி பத்மாவாவேன்? ஏன் பத்து, அப்புறம் என்ன செய்ய போறீங்க? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இது ஒரு சவால்னு. அப்படி சொல்லிதான் இந்த கல்யாண பேச்சை ஆரம்பிச்சேன். இன்னமும் என் வேலையை காட்டுறதுக்கு நேரம் வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வந்துருச்சு. அதான் பத்து, என்ன செய்ய போறீங்க? அத இப்படி குப்பை தொட்டி கையில வச்சுக்கிட்டு நடு ரோட்ல பேசுற விஷயம் இல்ல. வீட்டுக்கு வா, அங்க வச்சு பேசுவோம். யார் வீட்டுக்குக்கா? சரசக்கா வீட்டுக்கு. சரசக்கா வீட்டுக்கா? ஏக்கா நம்ம முதல்ல பேசுவோம். இந்த நம்ம ஒரு தடவை பேசி, அங்க ஒருக்க பேசி, இங்க ஒருக்க பேசி, இந்த பேச்சே வேண்டாம். எடுத்த உடனே டைரக்ட் அட்டாக் தான். அப்படிங்கிறீங்களா? சரி, அப்ப எத்தனை மணிக்கு சரசக்கா வீட்டுக்கு வரணும்? நீ கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு வா. அப்போ ஒரு 12:30க்கு. சரி வா. ஏக்கா என்னையும் சேர்த்துக்கிடுவீங்களா? இவ ஒருத்தி எங்க போனாலும் சேர்த்துக்கிடுவீங்களான்னு. ஏக்கா என்னையும் கூட்டிட்டு போங்கக்கா, நானும் வாரேன். டைரக்டா அட்டாக் பண்ணுவோம். நீ என்ன அட்டாக் பண்ண போற? தெரியலக்கா, அதை நீங்க ஏதோ அட்டாக் பண்ண போறீங்கல்ல, நான் உங்களுக்கு துணைக்கு இருக்கேன். பத்மாக்கா, சனாவையும் கூட்டிட்டு போவோம்க்கா. சரி வாங்க, 3 பேருமா போய் அட்டாக் பண்ணுவோம். ஆமாக்கா, எப்படியாவது அந்த பிள்ளைகளை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஆமாக்கா, அப்ப நான் ஒரு 12:30 மணிக்கு வந்துடுறேன். என்ன? வந்துரு. சரி, இப்ப நகரு. எங்க நகல? 3 பேர் அந்த பக்கம் தானே போகணும், வாங்க. சரி நடா, சேர்ந்து போவோம். இன்னைக்கு நான் பண்ற அட்டாக்ல சரசக்கா எப்பவும் என் பேச்ச மட்டும்தான் கேட்கணும். அப்படி ஒரு அட்டாக்கு. நீங்களே அட்டாக் வந்த கோழி மாதிரி தான் இருக்கீங்க. இதுல என்னத்தை அங்க போய் அட்டாக் பண்ண போறீங்கன்னு தெரியல. சரி, நடக்கிறத பொறுத்திருந்து பாப்போம். இல்ல அனிதா, நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் 2 நாள் தான் உனக்கு டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள நீ ஏன் மெசேஜ் பண்ணலைன்னா அப்புறம் நான் கால் பண்ணிடுவேன்னு சொன்னேன். இல்லப்பா, உனக்கு எதுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு பார்த்தேன். மத்தபடி பேசக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் இல்ல. இதுல என்ன எனக்கு தொந்தரவு இருக்கு? நான் தானே உன்னை மெசேஜ் பண்ண சொன்னேன். சரி விடு, நீ பண்ண என்ன நான் பண்ண என்ன, அதான் இப்ப நீயே பண்ணிட்டேல. சரி, அதான் இப்ப நார்மல் ஆயிட்டியா? நான் அன்னைக்கே நார்மல் ஆயிட்டேன். உன் வாய் தான் அப்படி சொல்லுது. ஆளும் தெளிவில்ல, முகமும் தெளிவில்ல. நான் தான் நீ இந்த பக்கம் போகும்போது வரும்போதும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சரி, நானா கூப்பிட்டு எதுவும் கேட்டக்கூடாதுன்னு தான் பேசாம இருந்தேன். சரி, இப்ப நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு உனக்கு ப்ரூவ் பண்ணணும். நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சொல்லு, என்ன செய்யணும்? இப்போ நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வேலைக்கு கிளம்பிடுவேன். சரி, உங்க வீட்டு வழியா தானே போவேன். அப்போ நீ வாசல்ல நின்று என்னை பார்த்து சிரிக்கணும். என்னது இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? இதுல என்ன அனிதா சின்ன பிள்ளைத்தனம் இருக்கு? எப்பவும் நான் உங்க வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது நீ வாசல்ல நின்றுட்டு இருந்தேன்னா என்ன கேட்பேல, என்ன சுந்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கியா இல்ல வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கேட்பேல. ஆமா.
அதே மாதிரி தான் இன்னைக்கு இப்போ இன்னும் அரை மணி நேரத்துல நான் உங்க வீட்டு பக்கம் வருவேன். அப்போ நீ என்னை பார்த்து சிரிக்கணும். அப்ப நீ எப்ப வருவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டுல இருக்கணும். சரி வேண்டாம், அப்போ இப்பவே எங்க வீட்டுக்கு வரியா? காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு வா. சுந்தர், சமையலே முடிச்சாச்சு. பாரு, நான் என்ன சொன்னாலும் நீ அதுல இருந்து எஸ்கேப் ஆக தான் பாக்குற. சரி, நீ வேற ஏதாவது சொல்லு. வேற ஏதாவதுன்னா சரி, உனக்கு இந்த வாரம் மதுரையில் ஏதாவது வேலை இருக்கா? மதுரை கோர்ட்ல இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது வேலை இருந்தா எங்க சீனியர் என்னதான் அனுப்புவாரு. சரி, அப்போ நீ எப்போ மதுரைக்கு வர்றேன்னு சொல்லு, நானும் அப்போ ஃப்ரீ பண்ணிக்கிறேன். ஃப்ரீ பண்ணிட்டு நான் கோர்ட் பக்கம் வர்றேன், இல்லைன்னா நீ ஏர்போர்ட் பக்கம் வா. வந்து ஒரு காஃபி குடிக்கலாம். இந்த காஃபி குடிக்கிறதுக்காகவா? சரிப்பா, அவ்வளோ தூரமெல்லாம் வேண்டாம். அப்போ இந்த சண்டே நீ நம்ம வீட்டுக்கு வா. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்போ நான் உனக்கு காஃபி எதுவும் போட்டு கொடுக்கல. இன்னைக்கு பால் எல்லாம் வாங்கி ரெடியாக வைக்க சொல்றேன் எங்க அம்மாவை. இங்க வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து காஃபி போட்டு குடிக்கலாம். சரி, ஓகே, பார்க்கலாம். பார்க்கலாம் இல்ல வர்ற? சரி, எனக்கு இப்போ ஆஃபீஸ் லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா அப்போ? சரி, அப்போ சண்டே பார்க்கலாம் என்ன? ம், நீ எதை பத்தியும் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நினைக்க மாட்டேன். குட் கேர்ள். சரி, வச்சிரட்டா? ம். இந்த பொண்ணை சமாதானப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்ல போலயே. சுந்தரு, என்னம்மா? யார்கிட்டயா பேசிட்டு இருந்த? அனிதா கிட்டமா? ஐயா, அன்னைக்கே அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த குடும்பத்து சவகாசம் நமக்கு வேண்டாம். ஆனா எங்கேயாவது பார்த்தா ஃப்ரெண்டுங்கிற முறையில ஹாய்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கோ, அதோட நிறுத்திக்கோன்னு சொன்னேன்ல. சரி, இப்ப நான் வேற என்னம்மா பண்ணிட்டேன்? வீட்டுக்கு காப்பி குடிக்க கூப்பிடுறேன், அதுவும் இல்லாம மதுரையில பார்க்கலாமா வைக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்க. இதெல்லாம் என்னையா பழக்கம்? எம்மா, அன்னைக்கு நடந்த பிரச்சனையில அவ மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்காமா. உடஞ்சு போனதை ஒட்டுறதுக்கு நீ என்ன பெரிக்காளா? எம்மா, என்னையா பிள்ளை அம்மா கிட்டே சத்தமா பேசிட்டு இருக்க? என்ன சம்பாதிக்கிறோங்கிற நினைப்பா? எம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பிறகு என்ன, நீ இது வரைக்கும் அம்மாவை எதிர்த்து என்னைக்காவது பேசியிருக்கியா, இல்ல சத்தம் போட்டு தான் பேசியிருக்கியா அம்மா கிட்ட? இன்னைக்கு அந்த பிள்ளைக்காக அம்மாவை எதிர்த்து பேசுற பத்தியா? ஏம்மா, நான் எதிர்த்து பேசலம்மா. என் ஃப்ரெண்டு அவ ஒரு பிரச்சனையில மனசு உடைஞ்சு போயிருக்கா. அப்ப நான் தானே சமாதானப்படுத்தணும். ஏன் உன்னை விட்டா வேற ஃப்ரெண்டே இல்லையா அவளுக்கு? அப்படி இல்லம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பிரச்சனைக்கு நம்மளும் ஒரு காரணம் ஆயிட்டோம்ல. இல்ல அவங்களாலதான் நமக்கு பிரச்சனை வந்திருக்கு. சரிம்மா, நான் இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? அந்த பிள்ளையோட சகவாசத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. முடிஞ்சா முழுக்க கட் பண்ண பாரு. அப்புறம் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணுங்கிற நினைப்ப அம்மா தான் உன் மனசுல விதைச்சேன். அந்த நினைப்ப அழியோட அழிச்சிரு. அந்த பொண்ணு வேண்டாம், அந்த குடும்பமும் வேண்டாம். வேற ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லியிருக்கேன். சீக்கிரம் அமையும், கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். நல்லபடியா சந்தோஷமா நிம்மதியா வாழு. என்ன? ஏம்மா, எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். செவனேன்னு இருந்த என்ன நீங்க தான் உசுப்பேத்தி விட்டீங்க. இல்லையா கண்ணு, சில விஷயத்துல அம்மா முடிவுக்கு விட்டுரு. இல்ல வேற எதுவும் அந்த அனிதா பிள்ளை மேல உனக்கு அபிப்பிராயம் இருக்கா என்ன? சேச்சா, அப்படிலாம் இல்லம்மா. அவ என்னோட ஃப்ரெண்டு. நீங்க என்ன அவ கூட பேச பழக விட்டாலே போதும். அதான் அம்மா சொல்லிட்டேன், எங்கேயாவது பார்த்தா பேசிக்க சிரிச்சுக்க. ஆனா வீட்டுக்கு கூப்பிடுறதோ இல்ல அந்த பிள்ளை வீட்டுக்கு நீ போறதோ இல்ல வெளியே சந்திச்சு பேசுறதோ இதெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கொஞ்சம் அம்மா சொல்றதையும் கேட்கணும்னு நினைச்சு பாரு. சரிம்மா, போன்ல பேசலாம்ல. சரி, எதுனாலும் பார்த்து பண்ணு. உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. சாப்பாடு கூட எடுத்து வைக்கிறேன், எடுத்துட்டு கிளம்பு. அனிதா, வாங்கக்கா. அக்கா இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணேன். அதான் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படியும் நேரத்துக்கு சாப்பிட்ருப்பேன். இந்தா இதை பேக்கில் போட்டுக்கோ, மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கோ. என்ன சும்மாவே இருக்க மாட்டேங்க எனக்கா? சாப்பிடு பிள்ளை, நல்லா வளர்ற பிள்ளை, சாப்பிட்டு உடம்ப தாத்து. இருந்தா அப்படி. தேங்க்ஸ்க்கா. ஆமாப்போ, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ். சரி, வேலைக்கு கிளம்புற நேரத்தில் என்ன வாசலை பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். சும்மா தான்க்கா நின்றுட்டு இருந்தேன். இல்லை யாரையும் எதிர்பார்த்து நின்ன மாதிரி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லைக்கா. என்ன சுந்தர, வேலை கிளம்பியாச்சாயா? ஆமாக்கா. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. சரிங்கக்கா, வரேன். வாயா பிள்ளை, போயிட்டு வா. வரேன். ஏன் அனிதா, சுந்தருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு நின்னையா? ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. எதுக்கு ஐயோங்கிற? எதுக்கு பதற? இல்லக்கா, நீங்களா ஏதாவது நினைச்சுக்கிடாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, அவன் என்கிட்ட ஒரு தடவை வர்றேன் அப்படின்னா அப்புறம் ஒரு தடவை வர்றேன்னு நானே. அது உனக்கா? அது எனக்கு தான்க்கா சொன்னான். ஆனால் நீங்கள் நினைக்கிற அர்த்தத்துல எல்லாம் இல்லை. எனக்கு வேலைக்கு நேரமாகுதுக்கா, நான் கிளம்புறேன். நம்ம சாதாரணமாக தானே கேட்டோம். இந்த பிள்ளை எதுக்கு பதறுது? நம்ம எதுவும் தப்பா கேட்டுட்டோமா? இல்லையே. சரி, பாப்போம். புஷ்பா, எப்பா சத்த உட்காருவோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னென்னு வருது. வா சரசு, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாம் முடிச்சிட்டேன். அதான் உன்னை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு போகலான்னு வந்தேன். அதை பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் போட்டு எதுவும் கேட்டியா? இப்போ தான் பேசினேன். பேசிட்டு அப்படியே உங்ககிட்ட விஷயத்த சொல்லலான்னு தான் உன் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். சரி, உன் மகன் வேலை கிளம்புனதுக்கப்புறம் வரலான்னு பார்த்தேன். இப்போ தான் இங்கிட்டு போகிறான். ஆமாம், வேலை கிளம்பிட்டான். பார்த்தியோ? ஆமாம் பார்த்துட்டு தான் சரி வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. ஆமாம், இந்த பப்பாளி மரம் சாஞ்சி உனக்கு திரும்ப நட்டி வச்சிருக்கியே, நல்லா தழுத்துருச்சோ?
தழுக்குதா காய்தான்னு இன்னமே தான் தெரியும். மறுபடியும் வேற அப்படியே பிடிச்சிக்கிடுச்சுன்னா தள்ளா வந்துருமா, இல்லாட்டி அவ்வளவுதான் பட்டு போயிடும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ பழத்தையாவது பறிச்சிடலாம்ல. பறிச்சேன், ஒரு 2-3 பழம் பறிச்சேன். இப்போ மறுபடியும் பழுத்துருக்கு. சரி சரி சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? உனக்கு யோகம் தான் போ. யோகமா அப்படின்னா? அவங்களும் ஆடி முடியட்டும், ஆவணி பிறந்து பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க போல. நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இன்னும் அந்த பொண்ணுக்கு எதுவும் அமையலை, அவங்க என்ன பார்க்கவும் இல்லை. சரி, இப்போ நான் ஃபோன் போட்டேன்னா சுந்தரை பற்றி வேற ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன்னா, சரி என்னைக்கு பொண்ணு பார்க்க வாரீங்கன்னு கேட்குறாங்க. அப்படியா புஷ்பா? ஆமாம், நீ சொல்லு. மாதம் நல்ல மாதமாக இருக்குது, ஒரு நல்ல நாளாக பார்த்து போவோமா இல்லை என்ன செய்வோம்? நல்ல விஷயந்தான். ஆனால் நான் மட்டும் ஒத்தையில் இந்த காரியத்தை எடுத்து செய்ய முடியாதுல்ல. நான் மணியக்கா கிட்ட கேட்குறேன். ஏன் என்னைய பார்த்தா ஆளாக தெரியலையா? அப்படி இல்லை புஷ்பா, இப்போ இந்த கல்யாணத்தை நீ தான் பெரிய ஆளாக நின்று நடத்தணும். ஆனால் நான் மணியக்கா கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன், அவங்க தான் முன்னாடி நின்று நடத்தணும்னு. இப்போ எதுக்கும் அவங்கள விட்டுட்டு போனோன்னு வையேன், அது நல்லா இருக்காது. அப்படிங்கிறியா? சரி, அப்போ அவங்கக்கிட்ட பேசு, என்னைக்கு போகலாம் என்ன ஏதுன்னு கேளு. எப்படி ஆளும் பேருமா போகிறதா இல்லைன்னா நம்ம மட்டும் போகிறதா? ரொம்ப எல்லாம் ஆளும் பேரையெல்லாம் கூட்ட வேண்டாம். போய் பார்ப்போம், பொண்ணு பிடிச்சிருக்கா, அப்புறம் மேற்கொண்டு நகைத்தொகை எல்லாம் சரியாக வருதா ஒத்து வருதா எல்லாம் பார்ப்போம். சரி, அப்புறம் ஒரு நாள் அக்கம் பக்கத்தில் ஆளும் பேருமா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பூ வச்சுட்டு வருவோம். சும்மா சும்மா எடுத்தேறி போய்கிட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ 1/2 மணி நேரம் ஆகுமா உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு? ஆமாம், இந்த இருக்கு ஓசி பஸ்ஸு. பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னா வரப்போகுது, ஏறி போக போகிறோம். அங்கேருந்து மறுபடியும் ஓசி பஸ்ஸு வந்துட போகிறோம். நீ சொல்கிறதும் சரிதான். அப்படி பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனால் சரியாக வருமா? பிறகு பொண்ணு பார்க்க போகிறதுக்கெல்லாம் வேன் அமர்த்தி கூட்டிகிட்டு போவியோ? அவ்வளோ சத்து இருக்கா உனக்கு? இல்லை இல்லை, மரியாதையாக இருக்குமான்னு பார்க்குறேன். அதான் சொல்கிறேன், நீ மணியக்கா கிட்ட சொல்கிறேங்கிறேல சொல்லு. அவங்க வர்றாங்களா என்னன்னு பார்ப்போம். அவங்க வீட்டாள், அப்புறம் நீ நான் இந்த மேற்கொண்டு யாரையாவது கூப்பிடணும்னா கூப்பிடு, பெரிய ஆளுங்க யாரையாவது கூப்பிடணும்னா கூப்பிடுக்கோ. சரி, நீ பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிட்டியா பார்க்க வரோன்னு? நீ ஏதாவது சொன்னாதான் நான் சொல்ல முடியும், நானா எப்படி சொல்ல முடியும்? சரி, அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வேணா போவோமா? அப்படின்னா மணியக்கா வீட்டு அண்ணனுக்கும் லீவாக இருக்கும். ஆமாம், அந்த பொண்ணும் வேலைக்கு போகுது. அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா அந்த பொண்ணுக்கும் லீவாக தான் இருக்கும். மற்ற நாளுன்னு வையேன், ஒன்று லீவு போடணும், இல்லைன்னா பர்மிஷன் போடணும், அறக்க பறக்க வர போகன்னு இருக்கும். லீவுன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் நிதானமாக நல்லா ரெடியாகி இருக்குமா? அப்போ ஞாயிற்றுக்கிழமையே போவோமா? போகலாம் புஷ்பா. அப்போ நானும் ரெடி ஆகிடுறேன், அக்காக்கிட்டையும் சொல்லிடுறேன். நீ என்னென்ன கொண்டு போகணுன்னு மட்டும் சொல்லிடு. ஒன்றும் கொண்டு போக வேண்டியதில்லை. முதல்ல ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், வெறுங்கையோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட்டு பழம் வேணால் வாங்கிக்கலாம். அது ஒரு பையில் வாங்கிக்கலாம், தட்டுக்கிட்டு ஒன்றும் வேண்டாம். அப்படிங்கிறியா? பூவு அது போகையில் ஒரு முளை வாங்கிக்கிட்டே கிடக்கு, என்னமோ இருக்காக்கும். அது இந்த என் தோட்டத்திலே இருக்குது, கொஞ்சம் பறித்து நானே தொடுத்துருவேன்னு வை. அப்புறம் என்ன, போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டு கடையில் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிக்கிடுவோம், பக்கத்து கடையில் கொஞ்சம் பழம் வாங்கிக்கிடுவோம். சரி, அப்போ அப்படியே செஞ்சுருவோம். ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு போகலாம்? போவோம், ஒரு 10-10:30 கிளம்புவோமா? 10:45 ஒரு ஓசி பஸ் இருக்குது, அதில் போனோம்னா சரியாக இருக்கும். சரி சரி, அப்படியே செய்வோம். அப்போ ரெடியாரு, சொல்ல வேண்டியவங்ககிட்ட எல்லாம் சொல்லிடு. சரி, அப்போ நான் வரட்டா? போயிட்டு வா. பப்பாளி பழம் எதுவும் கொண்டு வரையா? பப்பாளி பழமா? ஆமாம், ஒரு பழம் 40 ரூபா தான். இல்லை இல்லை வேண்டாம். சரி சரி, அப்போ போயிட்டு வா. நான் கூட பப்பாளி கொண்டு வரையான்னதும் ஓசியாக தான் கொடுக்க போகிறாளா கொண்டு பார்த்தேன். படக்குன்னு 40 ரூபாயின்ட்டாளே. மரம் சாஞ்சதுக்கு பத்மா வீட்டுக்காரரு 2000 ரூபா தாரேன்னாரு, இன்னும் கொடுக்கவே இல்லை. எப்படி வீட்டுக்கு போய் கேட்போமா இல்லை இந்த பக்கம் வந்தா போனால் கேட்போமா? இந்தா அவளே வந்துட்டா. ஏ பத்மா. யாரு? உன் மாமியாரு. என் மாமியார் செத்து போய் 5 வருஷம் ஆச்சு. அப்ப நீ என்ன பொணமா பேசுற? என்ன பத்மா, கிண்டலா? இல்ல சுண்டல். இந்த அங்கே ஒழுங்கா பேசு. நீ முதல்ல எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. என்ன ஆள் ஒரு மாதிரியா நடக்கிற? என்ன செய்ய, அப்படித்தான் நடக்க முடியுது. காலெல்லாம் வலிக்குது, தொடையெல்லாம் வலிக்குது. இன்னும் உளுந்த எஃபெக்ட் போகலையோ? ஆமா, இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு வலி இருக்குமா, ஆஸ்பத்திரியில சொல்லியிருக்காங்க. ஆஸ்பத்திரியில இன்னும் ஒரு 1 வாரம் போல படுத்துட்டு வருவேன்னு பார்த்தேன், ஒரே நாள்ல வந்துட்டேன். அப்படித்தான் ஆசைப்படுறீங்க எல்லாரும். என்ன எனக்கு என்ன ஆசை? சரி, உன் வீட்டுக்காரர் 2000 ரூபா தாரேன்னாரே, என்ன ஒன்றும் கொடுக்கல. அதான் என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்கு வந்து காப்பமா என்னன்னு. என்னத்துக்கு 2000 ரூபா தரணும்? அதான் மரத்தை சாச்சையில சாச்ச மரத்தை தான் திரும்ப நட்டி வச்சுட்டேல, அப்புறம் என்னத்துக்கு 2000 ரூபா? அதெல்லாம் நீ பேசாத, நான் நட்டுறேன் நட்டாம போறேன். நீ கொடுக்கறதா சொன்ன 2000 ரூபாயை கொடு. நானெல்லாம் 5 பைசா தர மாட்டேன், நானா தரேன்னு சொன்னேன். உன் வீட்டுக்காரர் சொன்னாரு, அவர் சொன்ன பேச்ச மீற மாட்டாருன்னு தானே அன்னைக்கு பேசாம விட்டேன். இல்லாட்டி உன்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டே போயிருக்க விட்டுருக்க மாட்டேனே. 2000 ரூபா இல்ல, 2 அணா கூட கொடுக்க முடியாது, ஏன் வச்சுக்க. சரி போ, நான் உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிறேன். பேசுவ. நியாயமா பார்த்தா உன் மரத்து மேல நான் விழுந்து என் இடுப்பு உடைச்சதுக்கு நீ தான் எனக்கு காசு கொடுக்கணும். என்னத்துக்கு காசு கொடுக்கணும்? பரவாயில்ல, உன் மரத்து மேல சாஞ்சதுனாலதான் என் இடுப்பு உடைஞ்சது. கீழே விழுந்திருந்தேனா ஆளே போயிருப்ப. ஏதோ மரத்து மேல விழுந்ததுனால அடி லேசாப்பட்டிருக்கு உனக்கு. எங்க போய் யாருக்கிட்ட மிதி வாங்கிட்டு வந்து விழுந்தியோ? நீ பறந்து வந்து விழுந்ததை பார்த்தா நல்ல வகையான மிதியா தான் இருக்கும் போல தெரியுது. ஏப்பா, உன்கிட்ட எல்லாம் மனுஷி பேசுவா. இங்கே 2000 ரூபாய் எப்ப கொடுப்ப? கொடுப்பேன், கனவுல வந்து கொடுப்பேன். நல்லா சாப்பிட்டு இழுத்து மூடிட்டு தூங்கு, கனவுல வாரேன். நல்லா இருக்கிற பப்பாளி மரத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்கணுமாம்ல.
சரியான லண்டி மாய்வ. சும்மா இருந்த பையன் மனசுல கல்யாண ஆசையை வேற தூண்டி விட்டுட்டோம். இனி நம்ம சும்மா இருந்தாலும் அவன் வயசு அவனை சும்மா இருக்க விடாது. அதனால நல்லபடியா நம்மளே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா அவனும் சந்தோஷமா இருப்பான், நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். சே, ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து கல்யாண பேச்ச ஆரம்பிச்சோம்னு இல்லை, எடுத்தவங்க கவுத்தவனு ஆடி மாசத்துல ஆரம்பிக்க போய் தான் இப்படியெல்லாம் முடிஞ்சு வச்சு. நல்ல வேலை இன்னைக்காவது நல்ல நேரம் பார்த்து போய் புஷ்பாட்ட பேசிட்டு வந்தோம். நான் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை போகும்போதும் நல்ல நேரம் பார்த்து தான் போகணும் வரணும். சரசக்கா, யாரு? பத்மாலா. என்னக்கா வேலையெல்லாம் முடிஞ்சு அக்கடான்னு படுத்துட்டீங்களோ? ஆமாம் பத்மா, வா இப்போதான் சாப்பிட்டேன் பார்த்துக்க. காலையில் சாப்பாடே அப்படியே என்னென்னு வந்தது. சரி சித்த படுப்போன்னு படுத்தேன். ஆமாம், உனக்குன்னு என்ன இடுப்பு சரியா போலையா? இடுப்பு வலி இன்னும் கொஞ்சம் இருக்கு. அந்த தொடையில தான் நல்லா அடி பார்த்துக்கங்க. அப்படி எங்கேருந்து தான் பறந்து வந்து விழுந்த? அதை விடுங்க, சும்மா யாரை பார்த்தாலும் அதையே காட்டுக்கிட்டு. சரி உட்காரு வா. ஏன் இங்கே மேலே உட்காரம்மா? இல்லைக்கா, காலை தொங்க போட்டு உட்காந்தா தொடையெல்லாம் குத்துது கட்டில பட்டு. நான் கீழே உட்காந்துக்கிறேன், இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படியா? சரி அப்போ நானும் கீழே உட்காந்துக்கிறேன். என்ன எப்போவும் நீ மட்டும் ஒத்தையில வரமாட்டேன், இன்னைக்கு வந்திருக்க? காய்கறி எதுவும் வேணுமா இல்லை கொத்தமல்லி கருவேப்பிலை வேணுமா? எது வேணாலும் சாயங்காலம் தான் பறிப்பேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்க? இந்த சுந்தர் ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. சுந்தர் ஜாதகமா? எதுக்கு? எடுத்துட்டு வாங்கலேன்னு சொல்கிறேன். நீ எதுக்குன்னு சொல்லு. இல்லைக்கா, பாருங்க என்னன்னு கேளுங்க. அதான் கேட்குறேன், சொல்லு. இருந்து சுந்தருக்கு முதல்ல ஒரு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சு அது தடங்கள்ல நின்று போச்சுல்ல. அது இந்த அவ விஜயா கெடுத்த கேடு. தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் ஒன்றும் சொல்லாமல் அமுக்கணி மாதிரி இருந்துக்கிட்டு பாரு கழுத்து அறுத்துட்டா. சரி விடுங்க, நீங்கள் அந்த அக்காவையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. எது எப்படி போனாலும் தடங்கள் தானே. அதுக்கு தான்க்கா அவன் ஜாதகத்தை எடுங்க, அதில் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். உனக்கு ஜாதகம் பார்க்க தெரியுமாக்கும்? அப்புறம் என்னத்துக்கு படிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? சும்மா என் ஃபீஸ் கட்டி வெட்டியா தண்டமாக உட்காந்துட்டு இருக்கேன். அது வேற படிக்கிறேன் இல்லை. சரசக்கா, பத்மாக்கா வந்துட்டீங்களா? எங்கன்னா நமக்கு முன்னாடி ஆஜராயிடுறாங்கப்பா. பிறகு எங்க போனாலும் ஒன்னே மாதிரி லேட் ஆக்கிக்கிட்டே இருக்க சொல்றியாக்கும். சரி விடுங்க, அதான் வந்துட்டோம்ல. என்னத்தா எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. அவளுக்கு கிடக்கிற ஆளுங்கக்கா, நீங்க ஜாதகத்தை எடுங்க. ஏன் உன்னை நம்பி ஜாதகத்தை கொடுக்கலாமா? கொடுங்கக்கா. சுந்தர் ஜாதகத்துல என்ன இருக்குன்னு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருவேன். அப்படியா? ஆமா, அப்ப எடுத்துட்டு வாங்க போங்க. சரி, எனக்கும் ஒரு நல்ல காரியம் ஆக வேண்டியதா இருக்கு, அதனால நீ சொல்றத நம்பி எடுத்துட்டு வாரேன். பத்து என்ன வளரு? அதுக்குள்ள நல்ல ஜாதகம் பார்க்க படிச்சிட்டீங்களா என்ன? பிரிச்சு மேஞ்சிருவேங்கிறீங்க. நீ நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. என்னமோ பண்றேன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பண்ணி விட்டுறாதீங்க பத்து. சுந்தருக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா வேண்டாமா? ஆமா பண்ணணும், அதுக்கு தானே வந்திருக்கோம். ஏக்கா, என்னைய விட்டுட்டு என்னமோ பேசுறீங்க, என்னையும் சேர்த்துக்கிடுங்கக்கா. ஆனா அதுக்கும் இப்ப நீங்க ஜாதகத்தை கேட்கறதுக்கும் என்ன இருக்கு? அதான் பொறுத்திருந்து பாருங்கிறேன். பத்மாக்கா எனக்கும் சொல்லுங்கக்கா. ஒன்னும் பேசல சனா, எதுக்கு ஜாதகத்தை கேட்கறீங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப நானும் கேக்குறேன். பத்மாக்கா எதுக்குக்கா ஜாதகத்தை கேக்குறீங்க? பாக்குறதுக்கு தான் சனா. அதுக்குள்ள நல்லா பார்க்க படிச்சிட்டீங்களாக்கா? அதெல்லாம் எல்லாம் தெரியும். அப்பன்னா சரி, நல்லபடியா பார்த்து சுந்தருக்கும் அனிதாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. என்னக்கா, இந்த அனிதா பிள்ளை சுந்தரை நல்லா விரும்புது. என்ன சொல்ற சனா? சனா என்ன சொல்ற? ஆமா வளரு, சுந்தர் வேலைக்கு போகும்போது வாசலே நின்னு பாக்குறா. நிஜமாவா? நான் பார்த்தனே. இந்த பத்மா கொண்டாங்க. நல்லபடியா பார்த்து சொல்லு. என்ன நல்ல சாமியை கும்பிட்டு ஆரம்பி. அப்பனே ஆனைமுக பெருமானே, என் வாக்குல வந்து உட்காரப்பா. பாத்துருவோமா? பாரு பத்மா, அப்படியே ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா இருக்கான்னு பாரு. கையோட நல்ல நேரத்தையும் பார்த்து சொல்லிடு. ஏன்க்கா? வேற ஒண்ணும் இல்ல, சுந்தருக்கு பொண்ணு வாக்க போக வேண்டியதா இருக்கு.